வீரன் எனும் திருப்பெயர் கொண்ட தென்னவன் மண்ணின் மானம் காக்க மரப்போர் புரிந்த மன்னவன் தமிழ் பேரினத்தினுடைய பெருமைமிக்க வீரப்பெரும் பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் அவரோடு களத்திலே இணைபிரியாது நின்ற தளபதிகள் நம்முடைய பாட்டன்கள் கருப்பன் சேர்வைக்கும் குணாளன் நாடாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஒவ்வொரு முறையும் நம் பாட்டனின் சிலை இருக்கிற இடத்திற்கு சென்று வணக்கத்தை செலுத்துவது வழக்கம். ஆனால் இன்று இந்த போராட்டத்தை நடத்துவதென்று குறித்துவிட்ட பிறகு அங்கு செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த நிலமெங்கும் தீரனுடைய நிலம்தான். அதனால் இந்த இடத்திலிருந்தே எங்களுடைய பாட்டனாருக்கு நாங்கள் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையடைகிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிகள் எல்லாம் மேய்ச்சல் நில உரிமையை பற்றி தெளிவாக எடுத்து விளக்கி பேசினார்கள். நிறைய செய்திகளை பகிர வேண்டிய தேவையும் இல்லை, இதற்கு நேரம் இல்லை. மாடுகள் பசியோடு அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அதை மேய்ப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். பெரிய கோரிக்கை ஒன்றுமில்லை. 2006 அவர்கள் கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை செயல்படுத்த சொல்லித்தான் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், உலக நாடுகளில் எல்லாம் எப்படி ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிற நீங்கள், இது வெறும் ஆடு மாடு என்று கருதுகிறார்கள். நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் சொல்லுகிறார். அது எவ்வளவு தூரம் உண்மையோ அப்படி நீரின்றி அமையாது உலகு, அதுபோல காடின்றி அமையாது நீர், ஆடும் மாடும் இன்றி அமையாது காடு. இந்த இயற்கையின் சுழற்சி முறையை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய்வதால் காடு வளப்படும். அங்கே இதே குரங்கணியில் தீப்பற்றி எரிந்ததே, அதுபோல காடு பற்றி எரிவது தடுக்கப்படும். தீயின் தொடர்ச்சியின்றி அது அந்தந்த இடத்திலே நின்றுவிடும். கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டுப்பகுதியில் வைத்திருக்கிறார். அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்துவிடக்கூடாது என்பதற்காக 100 மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த புற்களை மேய விடுகிறார். ஏன் அவருக்கு அவர் செய்கிறார்? அவருக்கு அறிவு இருக்கிறது, தெரிகிறது, அவர் செய்கிறார். இத்தனை என் பிள்ளைகள் இவ்வளவு கேள்விகளை எழுப்பினார்களே, எங்க ஐயா கென்னடி உட்பட என் தம்பி இளஞ்செழியன், சீமான், என் தம்பி துரைமுருகன், எல்லோரும் இங்கே மலையை இதே குரங்கணியில், அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, இதே தேனியிலே நியூட்ரினோ ஆய்விற்காக மலையை எடுத்து கொடுத்தவர்கள் இவர்கள்தான். இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலைக்கு ஏன் வந்தார்கள்? 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம். அதில் கொடுத்து நாம சொல்லல, அந்த ஆய்வில் அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. 1,00,000 டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும். 50,000 டன் வச்சு மலையை தகர்த்தா என்ன ஆகும்? கல்குவாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாறை அறுத்து காசாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் என் ஆடும் மாடும் இந்த ஓரத்தில் போய் அந்த புள்ளை செடியை
பூண்டை சாப்பிடுவதில் மலை நாசமாகிவிடும் என்கிறார்கள். இது யாராவது ஏற்கும்படி இருக்குதான்னு பாருங்க. ஏற்கும்படி இருக்குதா? யாரு செய்வா? இது மலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாடும் ஆடும் போய் அதற்குள்ளே மேய வேண்டும். இதை தவிர வேற அதுக்கு வழி கிடையாது. எங்களுடைய ஐயா அந்த தம்பிகளை எல்லாம் அடித்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள், கேரளாவுக்கு செல்லுங்கள். அங்கே எப்படி மலைகள், மரங்கள், காடுகள் பராமரிக்கப்படுது, அதுபோல இது இருக்கா? இப்படி இருக்கா நம்ம நாட்டில்? இன்னைக்கு 1,80,000 மாடுகளுக்கு மேல இருந்தது மலை மாடுகள். இன்னைக்கு என்னவா இருக்கு? 5,000 10,000 மாடுக்கு குறுகிடுச்சு. எங்க அண்ணன் இங்க வந்திருக்காரான்னு தெரியல, என்னுடைய சொந்த அண்ணன் பாலா பாறையில 500 மாடுகள் வச்சிருந்தார். நேற்று சொல்றாரு, தம்பி எல்லாத்தையும் வித்துட்டேன்டா, 100 மாடு தான்டா இருக்கு. ஏன்னா மேய்க்கிறதுக்கு இடம் இல்லடா, அந்த அதிகாரிகள் ஒரே நெருக்கடி, கண்காணிப்பு, சிசிடிவி கேமரா வச்சு ஒரே தொல்லையா இருக்குடா, அதனால வித்துட்டேன்டான். இப்படி ஒரு அறம் சார்ந்து வாழ்கிற மக்களை நாங்கள் பார்த்தீர்களா? இந்த மாடுகளின் பாலை பீச்சு கூட நாங்கள் விற்கிறது இல்லை. அதில் எங்கள் அண்ணன்லாம் பால் ஒரு சொட்டு கூட கறக்க மாட்டார், கண்ணுக்குட்டி தான் குடிக்கும். யாராவது ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்கு காலை வேணும்னா கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போவாங்க, கொடுப்பார். யாராவது குழந்தை பிறந்த தாய்க்கு பால் வரல, பால் இல்லை, பத்தலைன்னா அந்த மாட்டை கண்ணுக்குட்டியோடு கொடுத்துருவார். அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த கண்ணுக்குட்டியும் மாட்டை கொண்டாந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி அறம் சார்ந்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இங்கே உட்கார்ந்துருக்க எங்களுடைய கீதாரிகள், எங்களுடைய ஆயர்குடிகள், எங்கள் அண்ணன், நீ கோனார் தான், நாங்கள் ஆயர்கள் தான் ஆடு மாடு மேய்க்கிறோம் வச்சுக்கடா பைத்துக்கிறப்பில். அப்போ ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் ஆடு மாடு மேய்க்கிறோம், எங்கள் கோனாரடா டேய் தந்தா காட்டு நாய்க்கு இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் கண்ணன் ஒரு தடவை எங்கள் அண்ணன் உனக்கு தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். நான் தினம் எங்கள் அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்கள் அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்துருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட, வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ, என்ற காசால இந்த வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்டா டவுசர் இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல, எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, என்னதானே வருமானம், நீ பாலும் பிச்சை மாட்டுற, இதுவும் பண்ண மாட்டுற, சாணி இருக்குல்லப்பா சாணி. இவன் என்ன எங்களுக்கு என்ன தரான், அவன் போடுற கழிவு காசுடா, எனக்கு காசுடா காசு. உனக்கு என்னடா தெரியும், உனக்கு உரம்னா என்னன்னு தெரியுமாடா? ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்திரம் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும்? மடப்பலை தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவு தான்டா மண்ணின் உரம் வளம். பைத்தியக்காரா, கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும்டா, வளப்படுத்தும். அவனுக்கு தெரியுது, கேரளாவிற்கு மலையாளிக்கு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போறான், என் புழுக்கை அள்ளிக்கிட்டு போறேன் லாரியில, அவன் கொண்டு போய் அதை வச்சு விவசாயம் பண்றான். இவன் பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் ஜல்பொட்டு யூரியா கண்ட கருமத்தை வேர்ல ஒட்டி எனக்கு விஷத்தை விளை வச்சு கொடுக்குறேன். இப்படி ஒரு நாடு எங்க பார்த்திருக்கியா நீ? அவனுக்கு இருக்கிற அறிவுல ஒரு அறவாசி இவனுக்கு இருக்கப்படாதா? 15 வருஷமா கத்துறம்படா முச்சந்தில நின்று ஒன்னும் கிடையாது. மறுபடியும் இந்த கர்மாதியம் பிடிச்சவனுக்கா ஓட்டை போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிடுது. அதுதான் நான் கோவத்தில், இந்த ஆடு மாட்டுக்காவது ஓட்டு உரிமை கொடுத்து விடுறா எங்களுக்கு, அதாவது போட்டு விடுங்க அதுக்கு. அது ஏன்னா அதுக்கு தெரியும்ல கொடுமை. உலகமெங்கும் இவர்கள் அந்நிய முதலீட்டை ஈட்டு வர எத்தனை நாடுகளுக்கு செல்கிறார்கள். அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது, பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து மேம்படுது என்று தெரிய வேணாமா? பிரேசில் என்ன, அமெரிக்கா என்ன, ஆஸ்திரேலியா என்ன, டென்மார்க் என்ன, இந்த நாடுகள் எல்லாம் எதில் வளத்தை பெருக்குகிறது? எதிலே? மாட்டுக்கறி ஏற்றுமதி, பால் ஏற்றுமதி, பால் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், பால் கோவா, சீஸ், இந்த மாதிரி பொருள்கள்ல தான் அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான்.
என் தம்பி துறை கூட சொன்னான், மாட்டு கருதிங்கிறது முற்போக்கு, ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு. அது சரிதான். ஆடு மாடுகள் முன்னாடி போகும், நாங்கள் பின்னாடி இருந்து பற்றிக்கிட்டு போவோம், அதனால அது பிற்போக்கு. அது மேய முன்னாடி போகும், நாங்கள் பின்னாடி இருப்போம், அதனால அது பிற்போக்கு. இவன் திங்கிறவன் முன்னாடி கறியை வச்சு தின்னுக்கிட்டு இருப்பான், அதனால அது முற்போக்கு. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அறிவாளிகள்னு பேர். அந்த நாட்டில் அறிவாளிகள்னு பேர். கேவலம் கேவலம். எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம சாராயத்து வித்து 50,000 கோடிக்கு எங்களை ஆத்தால பண்ணி சாகடிச்சுகள் சுடுகாடாக்கி போயிட்டான். ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு, அதை கலட்டிடுறது, அடிமை சின்னம், அது விலங்கு, பெண்ணுக்கு அடிமை சின்னம் என்ன, அதனால அதை கடைப்பிடிக்கிறாங்க. அவரை பின்பற்ற எல்லாரும் பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்துட்டான் குடிக்க வச்சு. சிங்களத்தை இலங்கையில சிங்களம் எங்களை குண்டு ஓட்டு கொன்னான், அது இனப்படுகொலை. இவன் குடிக்க வச்சு கொள்றான், இதுவும் இனப்படுகொலை. அவன் 1.5 லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான், இவன் 5 லட்சம் பேரை அந்த 5 ஆண்டுகளை கொள்றான். ரெண்டும் ஒண்ணுதான். அங்க கொண்டவன் சிங்களவன், இங்க கொள்றவன் எங்களவன். பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படியே கத்திக்கிட்டே இருக்க நினைச்சிட்டு இருக்காத. இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் கொண்டு வந்து சுமந்து நின்ற கனவை, அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை, அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை, தமிழர் தேசிய நிலத்தை, இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம். நீ பார்த்துக்கிட்டே 5 ஆண்டுகள் ஆகச் சிறந்த நாடாக மாற்றுவேன். அவ்வளவு திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாம். அதான் கோடி கனவு கொண்டோம், அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள், ஓடி வாருங்கள் எம் மக்களே என்று ஊர் ஊராக கத்தி வருவது காரணம் அதுதான். அவனுக்கு தெரியாது இந்த ஆடு மாடுன்னா என்னமோ நினைச்சுக்கிருக்கான் அவன். இது இன்னைக்கு இல்லடா. என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை நிலம் ஆதியில காடுகளில் நாங்கள் வாழத் தொடங்குற போது, மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து காடுகளில் வாழத் தொடங்குற போது செஞ்சதுராது. ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா, எங்கள் வாழ்க்கை முறையடா, எங்கள் கலாச்சாரம்டா, பண்பாடடா. உலகத்துல நான் யாருன்னு வர்றான், எத்தனையோ இனங்கள் இருக்குடா. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரைடா நாங்க. குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேரை செத்த மரபன் நாங்க தான்டா அந்த மரபினன். பைத்தியக்காரப்பல பார, எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடைக்க முடியாத அடங்காத காலை துள்ளி போகும்டா. என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும்னு ஓடியாரும்டா, செல்லமா ஓடியாரும்டா. வைத்தியக்கார என்னமோ இவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, சிக்கிக்கிட்டோம்டா. இவங்க கிட்ட முட்டாப்பைய கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம். இப்போ தப்பிக்க ஒரே வழி இருக்குது. அவங்களுக்கு போராட தெரியல, இத்தனை கொம்பை வச்சுக்கிட்டு சும்மா தெரியும், இல்லைன்னா குத்தி பேத்து விட்டுருப்பான் புறப்பேலி. அவனுக்கு தெரியல கூர்மையான கொம்பு இருக்கிறத மறந்துட்டு தான் அது வண்டி இழுத்துக்கிட்டு தெரியுது. அது மாதிரி தான் நாங்களும் இப்படி. மேய்ச்சல் நிலம் என்பது எங்கள் உரிமை. நீங்கள் சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை செயல்படுத்தலை, மேய விடுறான். நீங்கள் எல்லா சட்டத்தையும் அப்படியே கடைப்பிடிச்சு செயல்படுத்துகிற மாதிரி நீங்கள் இதை வந்து இந்த மேய்ச்சல் உரிமையை தடுக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளை அடிக்கிறீங்க. அன்னைக்கெல்லாம் ஐயாவை தள்ளி விடுற, அவங்க 2 பேரை போட்டு அடிச்சிருக்கீங்க. நீங்கள் இது எந்த வழியில் நியாயம், எந்த வழியில் இது சரி? இது எத்தனை நாளைக்கு தடுத்து வச்சிருவீங்க எங்களை? இப்போ இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் அப்படியே நிரந்தரம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா. ரொம்ப நாள் இந்த அதிகாரம் இருக்கும்னு நினைச்சா ஆடாத. ஒரு நாள் வீதியில் நிற்கிற எங்க கிட்ட அதிகாரம் வரும். நீ அதிகாரத்திற்கு நீ ஒரு நாள் வீதிக்கு வருவ. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீயே திறந்து விட்டு போய் மேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவ. அந்த காலம் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் 6 மாசத்துல உருவாக்குவ. 6 மாசத்துல